பிரிஞ்சிருக்கு. வீடியோவில் தெரியுதுல்ல? வேறு ஏதாவது வேலை பண்ணலாம் ப்ரோ. எதுக்கு ப்ரோ இந்த மாதிரி ஒரு பொருள்லாம் நீங்கள் விற்கிறீங்க? போட்டு தள்ளணும் போல இருக்குது பிரதர். சீல் பிரித்து அமைச்சிருக்கானுங்க. இதெல்லாம் எனக்கு எப்படின்னே எனக்கு புரியல. அமேசான்லாம் எனக்கு என்ன சொல்கிறது தெரில. வேர் இஸ் த பேட்ரிஸ்? ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜகா விலாக்ஸ். என்ன டிஃப்ரெண்ட்டாக கண்ணாடி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, சும்மா இன்ட்ரோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் கண்ணாடி போட்டுன்றதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கைஸ், நான் சொல்லியிருந்தேன் நம்ம சேனலுக்கு வந்து பெரிய பெரிய அப்கிரேட் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்னு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஒரு ப்ராடக்ட்டும் ஓப்பன் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 50 சொல்லலாம். அதோட அடிஷ்னல் ஆக்சசரிஸ்லாம் சேர்த்து 15 கூட நம்ம சொல்லலாம். அரௌண்ட் ஒரு 50 ஆச்சு. 1000 இன்னமும் செலவு இருக்குது. ஸோ அது என்னென்னு நான் காட்ட போகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். ஆஃபீஸ் போயிட்டு டக்குன்னு ஓடி வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்து பார்த்தீங்களா, நான் என்னோடய ஹார்ட் ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி என்னை சந்தோஷப்படுத்தணும். சரி, நான் ஓவராக கதை பேசல. அது என்ன ப்ராடக்ட்ஸ்ன்னு நான் ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க கைஸ், பிரிக்க கூட இல்லை. ப்ராடக்டை பிரிக்காமல் வச்சுருக்கேன். கத்திலாம் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக டேபிள்லாம் போட்டிருக்கேன் நம்ம வ்ளாகுக்காக. கேமராமேன் ஃபோன் நோட்டாதீங்க ப்ரோ. நீங்கள் ஏதாவது கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படி நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா தான் எனக்கும் நல்லா இருக்கும். தனியாக வீடியோ பண்ணிருக்கேன் ப்ரோ, பாருங்க ப்ரோ. என்ன கேமராமேனும் ப்ரோ, அமேசானில் தான் பொருள் போட்டு வாங்கியிருக்கோம். ஆடியன்ஸுக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஏதாவது நம்ம டப்புன்னு இப்போ உள்ளே பார்த்து நமக்கு லைவ் ப்ரூஃப் இருக்குது இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு பொருள் என்னென்னா டிஜிடெக்கோட வயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம். கண்டிப்பாக இது பார்த்து இருந்துருப்பீங்க. தெரியுதாடா? தெரியுதா? ஸோ இதுதான், இது அன்பாக்ஸ் பண்ணுறோம். என்ன லைட்டாக கவர் பிஞ்சிருக்கு? டேய், கவர் லைட்டாக பிஞ்சிருக்குடா கைஸ். நான் இப்போ வீடியோ கட் பண்ணிட்டு கேமராமேனை ஒரு 4 மிதிக்க போகிறேன். 4 மிதிச்சுட்டு ஒழுங்காக வீடியோ ஏறா அப்படின்னு அவரை பண்ண போகிறேன். ஸோ கைஸ், முன்னாடி தான் நான் பிரிக்கிறேன். பக்காவாக கேஸில் கொடுத்துருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. கீழே போகிற சவுண்ட்லாம் வருமோ? சரி கைஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து நம்ம உங்களுக்கு இனிமேல் ஆடியோ வரும், தெரியுதுல்ல? டேபிள். ஸோ சீரியஸாக நல்லா இருக்குது பார்த்தீங்களா? நல்லா கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்கடா. ஹெட்ஃபோன்ஸ், அப்புறம் USB to C, அப்புறம் கைஸ் 2 ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க பிரதர். நிறைய கொடுத்துருக்காங்க ப்ரோ. இன்னொன்று C to லைட்னிங், அப்புறம் C to C 1, C to aux 1, இன்னொரு aux to C 1, அப்புறம் யூசர் மேனுவல் நம்ம கொடுத்துருக்காங்க. எப்படி செட்டப் பண்ணோம், எப்படி பேர் பண்ணோன்ற மாதிரி போல். ஸோ ஓகே, இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இதெல்லாம் எப்படியும் யாரும் படிக்க மாட்டோம். மெயின் ஐட்டமே இதுதான். இவங்களை வெளில எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் தெரியுதா? அங்கே கண்ணாடி இருக்குது கைஸ், அதான் நான் அங்கே பார்க்குறேன். அங்கே தெரியுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கைஸ், ஒன்றும் இல்லை, கால் வந்துடுச்சு. அதான் அந்த கட். இப்போ தான் நான் வந்து ஆன் பண்ண போகிறேன். ரிசீவர், டிஜிடெக்கோட ரிசீவர் ஆன் பண்ணும்போது எப்படி தெரியும்? ஆன் ஆயிடுச்சா? ஸோ ஆன் பண்ணியாச்சு. ஒரு 2 டிரான்ஸ்மிட்டர் நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணுறோம் கைஸ். ஏன்னா நான் இப்போ உங்கள் முன்னாடி தான் பிரித்து ஆன் பண்ணுறோம். ஸோ எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துக்கணும். சார்ஜ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 3 ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 1 hour வேஸ்ட் பண்ணியாச்சு. இதை என் மொபைலுக்கு கனெக்ட் பண்ணலான்னு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. என் மொபைலுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது கைஸ். உங்களுக்கு சூப்பராக அப்படி ஆடியோலாம் காட்டலான்னு பார்த்தேன். செல்வாவோட மொபைலில் கனெக்ட் ஆகுது, பட் எந்தில் ஆக மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம்னு தெரில. மேபி எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஆப் ஏற்றி அது கூட கனெக்ட் பண்ணால் தான் என் மொபைலில் வருமானு தெரில. பட் இந்த ஒயர்டு மைக் இது இதில் கேமரா குவாலிட்டி வந்து இதில் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அதனால தான் இப்போ இதிலே ரெக்கார்ட் பண்ணுறோம். பட் இதை நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இன்றைக்கே. அதான் இப்போதைக்கு இதை நான் மூடி இங்கே வைக்கிறேன் எல்லாத்தையும். அந்த மெயின்
என்னாச்சு? ஒன்றும் இல்லை, கேமராமேன் வந்து கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. நம்ம அந்த மெயின் ஐட்டமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 சின்ன பொருள் இருக்குது, அது 2 தேடு. அது ஒன்று, அது ஒன்று. எல்லாருக்கும் வந்து ஹை சொல்லிட்டு போகுது. ஏய் நோ கைஸ், பார்த்தீங்கன்னா இது வந்து 2 பொருள். இது வந்து ஹெல்மெட் மவுண்ட்னாலே தெரிஞ்சிருக்கான் நம்ம என்ன பொருள் வாங்கியிருக்கோன்னு. நம்ம என்ன பொருள் வாங்கியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியலாம், பட் அதுலேயே நிறைய இருக்குல்ல பிராண்ட்ஸ். அது என்ன பிராண்டுன்றது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தானே கைஸ். அமேசான் பேக்கிங் கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குது. வெறும் மேலே மட்டும் ஒரு ப்ரௌன் கலர் அட்டையை ஒட்டிட்டு மீதி வந்து இப்படி கொடுத்துட்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்னன்னு, இங்கே வரும். ஸோ தெரிஞ்சிருக்கோம் 3M ஓட அந்த ஒட்டுறதுக்கான இது வந்துருக்கு. ஸோ அதை இங்கே வச்சுருவோம். இது என்னன்னு தெரிஞ்சிருக்கோம், சொல்ல வேண்டியதில்லை. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கா இது? இருக்கு. ஸோ இது சீரியஸாக நான் சும்மா சொல்ல, நான் இது என்ன ஆர்டர் பண்ணேன்னு நான் மறந்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணுறப்ப தான் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என்னன்னே மறந்துட்டேன்டா. ஆயிட்டு இருக்குல்ல ரெக்கார்ட். இந்த மைக் என்னை காப்பாற்றும்னு நான் நினைக்கிறேன். இது என்னை கை விடாது. இப்போ இந்த புது மைக் வாங்கிட்டுன்னு இது விட்டுருவோன்னு நினைக்காதீங்க. இது நமக்கு பல வழியில் உதவி செய்யும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சத்தியமாக இது என்னன்னே நான் மறந்துட்டேன். ஓகே ஞாபகம் வருது. இது வந்து இவர் என்னன்னா இப்படி இருப்பார் பார்க்குறதுக்கு. வீடியோட தெரியல தானே, தெரியுதா? தெரியக்கூடாது. ஸோ இவங்க 2 பேர் தான் அது. ஸோ மெயின் ஐட்டம் வந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த மெயின் ஐட்டமுக்கு ஒரு மெமரி கார்டு வாங்கியிருந்தேன் நான். சான்டிஸ்கோடது 256 GB தான். பட் வந்து அரௌண்ட் 2200 and something வந்துச்சு. நான் போன வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தேன், அதுக்கடுத்து நான் கட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போலாம் பார்த்தீங்கன்னா பொருளை விட பொருளான ஆக்சசரிஸ்லாம் பயங்கரமாகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இது இருக்குது நம்மளோட மெமரி கார்டு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு மெமரி கார்டு. தெரியுதா? தெரியலனாலும் பரவாயில்ல. ஸோ மெமரி கார்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு தான் நம்ம மெயின் ஐட்டம். இருக்கிறதே பெரிய மனுஷன் இவர் தான். பார்ப்போம். பார்த்தீங்களா, உங்களுக்காக நான் இப்போ தான் பிரிக்கிறேன். எனக்கே அந்த மனுஷன் பெருமையாக இருக்குது. நேற்றே வந்துடுச்சு, நீங்கள் நான் வீடியோ எடுக்கணும் உங்களுக்கு காட்டணும்னு ஒரு நாள் ஃபுல்லாக ஆஃபீஸ் போயிட்டு, பிரதர் இது மெயினாக இப்போ நம்ம பார்க்கணும், இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அதான் நமக்கு மெயின். என்னடா இது பிரிஞ்சிருக்கு வீடியோவில் தெரியுதுல்ல கைஸ்? இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி இருக்குது. ஆமாம் பிச்சு இருக்கு கைஸ், இது பிச்சு இருக்கு. ஸோ ஒன்றும் புரியல இது எப்படி பிச்சு வரும்னு. வீடியோலலாம் தெரியுதுல்ல, ரிட்டர்ன் போடுறதுக்கு உதவியாக இருக்கும். இது எப்படி அவங்க பிரித்து எனக்கு கொடுப்பாங்கன்னு தெரில. இது எப்படியும் மேக்ஸிமம் ரிட்டர்ன் போடலாம் மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். அது பிரிச்சிருக்கு, ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் இருக்குது. நான் லைட்டாக ஷாக்டாக இருக்கேன், அதான் நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இது என்னது? ஓகே, இது வந்து தலையில் மாட்டுறது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது என்னென்னு ஒன்றுமே இல்லை, நானே சொல்கிறேன். GoPro Hero 12 பண்டில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த அளவு இப்போ எனக்கு சந்தோஷமாக இல்லை சொல்கிறதுக்கு. சிரிச்சுட்டு பிரதர் போட்டு தள்ளணும் போல இருக்குது பிரதர். சீல் பிரித்து அனுப்பிச்சிருக்கானுங்க. இதெல்லாம் எனக்கு எப்படின்னே எனக்கு புரியல. எப்படி இந்த மாதிரி அனுப்புவானுங்க? ஒரு ப்ராடக்ட் நம்ம நம்பி வாங்குகிறோம், அமேசான்லாம் எனக்கு என்ன சொல்கிறது தெரில. கஷ்டப்பட்டு காசு போட்டு வாங்குகிறோம், அது இப்படி பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுமோ அது பண்ணிடலாம்.
your camera must be updated before you can use it. பிரிப்போமா என்ன? Batteries. Hey. Yes, you are right. Where is the batteries? கையில் இருக்கிறது GoPro. பேட்டரி உள்ளெல்லாம் இருக்காது. இவனுக்கு சீல் பிரித்து எல்லாத்தையும் எடுத்துருக்கானுங்கடா. நல்ல வேலை வீடியோ ப்ரூஃப் இருக்கு. அசிங்கம் பிடிச்சவங்க அதை ஆஃப் பண்ணா. இவன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டியா? நண்பர்களே இப்போ என்ன ஆச்சுன்னா அது மாதிரி இருக்கியா நிலமை. கைஸ் சத்தியமாக சொல்கிறேன், அமேசான்காரனை நான் வெட்ட மாட்டேன். வெட்டுறதுடா அப்புறம் கேசாரு. அமேசான்காரனை நான் பார்க்க மாட்டேன். இந்த செல்லர் இருக்கான் பாருங்க கைஸ், இவன் அசிங்கம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், மனுஷனாக பிறந்தா கொஞ்சமாவது ஒரு நேர்மை இருக்கணும். எப்படி இதை பிரித்து மச்சி என்னடா இது? ஓகே, இந்த டப்பா எப்படி இருக்கோ அது டிசைன். இது பிரித்து வெக்கமே இல்லாமல் இதுலேருந்து உள்ளே வெளில எடுத்து இருந்த 2 பேட்டரி தூக்கி போட்டுட்டு இதை நல்லா நோண்டிட்டு விற்கிறதுக்கு ப்ரோ, இதுக்கு வேறு ஏதாவது வேலை பண்ணலாம் ப்ரோ. எதுக்கு ப்ரோ இந்த மாதிரி ஒரு பொருள்லாம் நீங்கள் விற்கிறீங்க? நான் சுக்கா எப்படி பிச்சு வச்சிருக்கேன், இதை விற்கிறான் வேற எனக்கு. கைஸ் அப்படியே கடுப்பாக இருக்குது. ஒரு ஹாப்பி மூடோட ஆஃபீஸ்லேருந்து ஜாலியாக வந்து அன்பாக்சிங் பண்ணலாம், வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போது இது GoPro கனெக்ட் ஆகுதா இல்லையான்னு வேற இப்போ எனக்கு தெரியாது. இப்போ நான் யூஸ் பண்ணுறேங்க, நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு எதுவும் டைலாக் விட்ருவானுங்களான்னு எனக்கு தெரியாது. இது ஒர்க் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது செல்வ கணேஷோட மொபைலில் ஒர்க் ஆச்சு. ஸோ இதுலேயும் ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். மச்சி வெட்டணுண்டா, விடக்கூடாதுடா, ஏதாவது பண்ணுண்டா. கைஸ் இந்த மீன்வால் கேப்பில் நான் வந்து கால் பண்ணி ரிட்டர்ன் போட பேசிட்டேன். அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும் இவங்க எடுத்துகிட்டு போனவொடனே. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், செம்ம காண்டாக இருக்குது. இந்த மாதிரி பெரிய ப்ராடக்ட்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தாலும் நம்ம நேரில் வாங்கிடலாம் போல். அப்படியே நான் சொல்கிறது, ஒரு ஹாப்பி மூடாக இருந்தேன், ஒரு சேட் மூடாக வீடியோ முடிக்கிற மாதிரி இருக்குது. லைட் செட்டப்லாம் பண்ணிட்டு டேபிள் செட்டப்லாம் பண்ணேன். கடைசிட்டு இப்படி ஆயிடுச்சு. செல்வ கணேஷ் தான் மூக்கிலே அழுதுகிட்டு இருந்தான் ரொம்ப நேரமாக. என்னை வீட்டில் விட்டுருன்னு. அவன் சாபம் தாக்கிடுச்சான்னு தெரில. சரி கைஸ், பார்ப்போம். என்ன சொல்கிறதுன்னு தெரில. கொஞ்சம் கடுப்பாக, கொஞ்சம் இல்லை பயங்கர கடுப்பாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், GoPro கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். என்னாச்சு, ஆட்டோ பிரைட்னஸாக கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்னு உங்களுக்கே தெரியும். அது இப்படி ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறது? சரி கைஸ், பார்ப்போம். பாய். கேமரா கிட்டலாம் வந்து பாய் சொல்ல மாட்டேன் ப்ரோ, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்பவும் போல. பாய்.